மாமே இப்ப புரியுதா என்ன ஏன் நம்ம ஏரியால ஈ அடிக்குது இங்க கூட்டம் கூடுதுன்னு? எவ்வளவு ஐட்டங்கள் வச்சிருக்காங்க. கடல் கண்ணி, மனித குரங்கு, மாய கண்ணாடி, எவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க வித்தியாசமா ஏதாவது செய்றீங்களா? Meanwhile கோலிவுட்லயே வச்சு தளபதி விஜய் அண்ணாவோட மூவிஸ்க்கான அப்டேட்ஸ் தான் ப்ராப்பரா டெலிவரி ஆகும். உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க கம்பெனிக்காரன போய் கேளு. கம்பேர் டு எனி அதர் ஆக்டர்ஸ். என்ன ஒண்ணு, ஒரு காலத்துல எல்லாம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகுறப்போ சில பல சலசலப்புகளால படம் ரிலீஸ் டேட் வேணா தள்ளி போயிருக்கலாம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இந்தியாவோட டாப் 10 ஆக்டர் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான காரணம் அவரோட டேலண்ட் பிளஸ் அவரோட ஃபேன் பேஸ். என்ன படமா இருந்தாலும் அது விஜய் அண்ணா படம்னா செம்ம என்டர்டைனரா இருக்கும். எந்த ஏமாற்றமும் இருக்காதுங்கிற நம்பிக்கையில தான் எல்லாரும் படத்தையே பார்க்க வருவாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு காலத்துல. ஆஃப்டர் மாஸ்டர் அண்ணா இப்ப வரைக்கும் 3 படம் பண்ணிருக்காரு. அதுதான் பீஸ்ட், வாரிசு, லியோ. இந்த 3 படம் தான் அண்ணனை சினிமா விட்டு அரசியல் பக்கமே போயிடலாம் சிவாஜின்னு தோண வச்சிருக்கும் போல. ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இரு. பீஸ்ட்ல அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வச்ச விஜய் அண்ணா ஃபேன்ஸை அவங்க வாயாலே கழுவி ஊத்த வச்சாங்க. வாரிசை ரசிச்சு சாப்பிட்டவங்களுக்கு இன்னும் அந்த படத்தை ஜீர்ணிக்க முடியல. லியோ நான் பர்சனலா மறக்கவே மாட்டேன். அண்ணாவோட படத்துக்கு முதல் முறையா அவ்வளவு ஹைப் வந்ததும் லியோக்கு தான். அண்ணா மேல இருந்த மொத்த நம்பிக்கையை உடைச்சதும் அந்த லியோ பையன் தான். திருட்டு மொழி குறுந்தாரி வச்சிருப்பான். யாராவது பாத்தீங்களா? ஆக்சுவலா இதுக்கெல்லாம் முன்னாடி வந்த மாஸ்டருக்கே மிக்ஸ்டு ரிவ்யூ தான். பட் எனக்கு மாஸ்டர் ரொம்பவே பிடிக்கும். அண்ணனோட நாஸ்டாலஜிக்கான பல விஷயங்களை லோக்கினா நமக்கு ஞாபகப்படுத்தினாரு. பட் அவர் ஆரம்பிச்சு வச்சதோ என்னமோ தெரியல. இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ்னால புதுசா ஒண்ணு கொண்டு வரவும் முடிய மாட்டேதான்னு தெரியல. படம் மொத்தம் 2.5 மணி நேரம்னா அது எப்படியும் குட்டி குட்டி விஷயமா வச்சாலும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இந்த ஓல்டு மேனரிசம் வச்சே ஓட்டிடுவாங்க. சுதந்திரம் 75 ஆண்டு இவ்வளவு ஆண்டு சார் பெரிய தலைவர்கள் சுதந்திரத்துல சு மட்டும் சொல்லுங்க. சு அதுக்கே கை தட்டுறாங்க. அதே மாதிரி இப்ப ட்ரைலர் பாக்குறப்ப இப்ப நம்ம விபின்னா கூட அதே தான் பண்ணிருக்கானோன்னு தோணுது. மருதமலை மாமணியே முருகையா. அப்பலே சொன்ன மாதிரி விஜய் அண்ணாவோட படமான தி கோட்டோட ட்ரைலர் கரெக்டான டைமுக்கு சமைச்சு டெலிவரி பண்ணப்பட்டிருக்கு. ஆனா பிரிச்சு பார்த்தா ட்ரைலரை பாக்குறப்பவே தெரியுது கண்டென்ட் பைசா வெங்கட்னா ஏதோ பெருசா உள்ள சொருகி வச்சிருக்காருன்னு. ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஏகப்பட்ட டைம் லைனை காட்டுறாங்க. காந்திங்கிறவரோட ஃபேமிலி டைம், அப்புறம் காந்தியோட யங்கேஜ் ஓல்டேஜ் அண்ட் அதே மாதிரி அவரோட சன்னோட யங்கேஜ் ஓல்டேஜ்னு இது எப்படி 3 மணி நேரத்துல முழுசா காட்டி முடிப்பாங்கன்னு தெரியல. எங்களுக்கு தெரியும் நீ மூடு. ஏன்னா படத்துல வழக்கம் போல விஜய் அண்ணா மட்டும் இல்ல, ஏகப்பட்ட கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் கேமியோஸ்லாம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. சரி விடுங்க, அது அவங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனைக்கு வருவோம். என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாம்னா. அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து எல்லாரும் படத்துல வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு படத்தோட மியூசிக் தான். எஸ் அப்கோர்ஸ் நானும் ஒத்துக்கிறேன், பாட்டு மியூசிக் எல்லாம் மொக்க தான். நேற்று நைட்டு தான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், பாட்டு போட்டிருக்கேன். கால் லஞ்ச் பேக் அதுக்கு எத்தனை செருப்பு, எத்தனை காரி துப்புறீங்க. ஏழை ஒரே ஒரு எரிச்ச பண்றீங்க. உங்களால மண்டையே ஒரே இருக்கப்பா. அது எந்த அளவுக்கு அவங்க டீமுக்கே தெரிஞ்சிருக்குன்னா, விஷயம் தெரிஞ்சப்பறம் அண்ணனோட ஸ்பீச்சுக்காகவே பார்க்கலான்னு வச்சிருந்தா ஆடியோ லான்ச்சே இல்லாம பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் படத்துல முக்கியமா பேசப்படுற விஷயம்னா அது டிஏஜிங் தான். போஸ்டர்ஸ் அண்ட் லிரிக்ஸ் வீடியோலாம் பார்க்கும்போது என்ன இளவுன்னு தான் எனக்கும் இருந்துச்சு. என்ன இழவி அது. பட் இப்ப ட்ரைலர்ல பாக்குறப்போ பரவாயில்ல, நல்லாவே டீடைலிங்க முட்டு கொடுத்துருக்காங்கன்னு தான் தோணுது. ஆனாலும் எஸ்பெஷலி தோ இந்த கேரக்டரை பார்த்தாதான் கொஞ்சம் பதறுது. இது விஜயனோட ட்ரிபிள் ஆக்டா இல்ல அவரோட சன்னோட எங்களுக்கானு தெரியல. ஆனா சத்தியமா ஏத்துக்க முடியல. இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வேறங்க, இவர்தான் உங்க மகன். என்னாச்சுடா மகன் உனக்கு? ஒண்ணு ஆகலங்க, மூக்குல இருந்து சளி மாதிரி மீச வடியுது, அவ்வளவுதான். கொஞ்சம் கஞ்சத்தனம் பார்க்காம இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமோன்னு தான் தோணுது. சும்மா இதை நார்மலைஸ் பண்ணணும்னு போற இடத்துல எல்லாம் விபினா வேற டெட்பூல் படத்துக்கு பண்ண விஎஃப்எக்ஸ் டீம் தான் நமக்கும் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது நமக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா எந்த டீமா இருந்தாலும் கொடுக்கற காசுக்கு தான் வேலை பார்ப்பாங்க. தம்பி எவ்வளவு பெரிய மயிரா இருந்தாலும் அவ்வளவுதான். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடலனா செப்டம்பர் 5 வரைக்கும் டைம் இருக்கு, கொஞ்சம் பார்த்து படி விடுங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் படம் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து ட்ரைலரே ரிலீஸ் ஆகி போச்சு. ஆனா விஜய் அண்ணா படத்துக்கு இன்னும் ஒரு துளி கூட ஹைப் வர மாட்டேங்குது. அது எனக்கு மட்டும் இல்ல, பல நேர்மையான அனில் சாப்ஸ்க்கும் இதே நிலைமை தானே ட்விட்டர் பார்த்தாலே தெரியுது. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கல. Feel anything? No. அதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஹைப்பும் இல்லாம போய் பார்த்தோம்னா படம் ஆவரேஜா இருந்தாலும் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு வந்துடலாம். அதுக்கு தானே படம் பண்ற நீ? அதுக்கு தானே படம் பண்ற நீ?
அண்ட் நான் ஏன் தம்ப்நெயில்ல கோல்டன் குப்பைன்னு வச்சேன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா பதில் இப்ப சொல்றேன். கோலிவுட்ல கொஞ்ச காலமாவே மூவிஸ்ங்கிற பேர்ல பல டாப் டைரக்டர்ஸ் வகை வகையா குப்பையை கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்காங்க. அவங்க கொட்டுற குப்பையெல்லாம் ஆர்வமா திறந்து பார்த்து ஏமாந்தவங்க நல்ல படமே வந்தாலும் அவங்களுக்கு பார்க்கணும்னே தோண மாட்டேங்குது. இதே மாதிரி விஷயம் தான் லாக்டவுனுக்கு அப்புறமும் நடந்துச்சு. லாக்டவுனுக்கு அப்புறம் படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டி விட்டதே விஜய் அண்ணாவோட மாஸ்டர் படம் தான். அதே வகையில இப்ப விபின்னா செப்டம்பர் 5 கொட்ட போறது குப்பை தான். பட் கொஞ்சம் காஸ்ட்லியஸ்டான குப்பை. அது அந்த படத்தை காப்பாத்துதோ இல்லையோ கோலிவுட்டோட நிறைய பேர் தூக்கி நிறுத்தும்னு நான் நம்புறேன். இப்ப நீங்களும் ட்ரைலர் பார்த்திருந்தீங்கன்னா உங்க கருத்து கணிப்பு என்ன அண்ட் நான் பேசினதுல என்னெல்லாம் திருத்திக்கணும்னு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே இந்த சேனல்ல நான் அடுத்தடுத்து சினி ஃபீல்ட பத்தி பேசுறதை கேட்க மறக்காம கெக்க பெக்கக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.